எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தனியாக வந்துட்டாருனா என்டிஏ கூட்டணியிலேருந்து அப்போ வந்து ஒரு கூட்டணி ஃபார்ம் ஆகலான்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னொரு புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் முதலமைச்சர் வேட்பாளர்னு அறிவிச்சிட்டாரு, இவர் தலைமை ஏற்றுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி வருவார்களா? சொல்கிறவரே குழம்பு போயிட்டார். பாவம் அவரே குழம்பு போயிட்டார்னு வடிவேல் ஒரு பத்தில் சொல்லுவாப்ல, பாவம் அவரே குழம்பு போயிட்டார். அந்த மாதிரி சொல்கிறவரே அவரே கேள்வி கேட்டு அவரே பதில் சொல்லிட்டார். நல்லா ஒன்று புரிஞ்சுக்கங்க, இவர்கள் இப்போ ஏடிஎம்கே கூட்டணி மிஸ் ஆகி பிஜேபி என்டிஏ அலைன்ஸ் ஃபார்ம் ஆனோன்னா ரொம்ப வருத்தப்பட்டிருந்தாங்க. ஆனால் வருத்தப்படாத 2 பேர் வாலிபர்கள் இருந்தாங்க. ஒன்று புஷி ஆனது, ஒன்று ஜான் ஆரோக்கியசாமி. அவர்களுக்கு இதில் வருத்தம் கிடையாது. ஐயா தலைவனை தனியாகவே மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஏன்னா அவர்களுக்கு சில லாபங்கள் இருக்குது. இந்த புஷிலாம் இருக்கார்ல, இப்போ விஜய் கம்னு இருக்கார். 2026க்கு அப்புறம் என்ன ஆவார்னு எனக்கு தெரியாது. அவர் போயிடுவார், ஜான் போயிடுவார். அவர் கான்ட்ராக்ட் முடிஞ்சுன்னா அவர் போயிடுவார். ஆனால் புஷி என்ன ஆவார்னு நான் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா எல்லோரும் சேர்ந்து அடிப்பாங்க. ஏன்னா எல்லோரும் இப்போ பொறுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் புஷி தான் காரணம், ஜான் தான் காரணம்னு தெரியுது. ஆனால் எதிர்க்க முடியல, விஜய்கிட்ட கொண்டு போக முடியல. தோல்வியை விஜய் உணர்வார்ல, அன்னைக்கு புஷிக்கு இருக்குது.